தற்போதைய உடனுக்குடன் நேரலையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே விசைத்தறி தொழிலாளர்கள் 5வது நாளாக வேலைநிறுத்த போராட்டம் நடத்தி வருகின்றனர். உடனுக்குடன் நேரலையில் இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 5வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் ஜவுளி உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. விசைத்தறி தொழிலாளர்கள் 5வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் ஜவுளி உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. புதிய கூலி உயர்வு ஒப்பந்தம் உள்ளிட்ட 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. உடனுக்குடன் நேரலையில் இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு தேனியிலிருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் பாலமுருகன். வணக்கம் பாலமுருகன். விசைத்தறி தொழிலாளர்கள் 5வது நாளாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க பாலமுருகன். வணக்கம் ஜனனி. அதாவது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள டி சுப்லாபுரம் கிராமத்தில் சுமார் 30க்கும் மேற்பட்ட விசைத்தறி கூடங்களில் 2000க்கும் மேற்பட்ட விசைத்தறி தொழிலாளர்கள் மற்றும் அதை சார்ந்த தொழில்களை செய்யும் 2000க்கும் மேற்பட்ட ஒப்பந்த விசைத்தறி தொழிலாளர்கள் என 4000க்கும் மேற்பட்ட விசைத்தறி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த விசைத்தறி தொழிலாளர்களுக்கும் உரிமையாளர்களுக்கும் இடையே 2 ஆண்டுக்கு ஒரு முறை கூலி உயர்வு ஒப்பந்தமானது போடப்படுவது வழக்கம். இந்த நிலையில் கடந்த டிசம்பர் 31ஆம் தேதியோடு முடிவடைந்த இந்த கூலி உயர்வு ஒப்பந்தம் தற்போது வரை உரிமையாளர்கள் புதிய ஒப்பந்தம் போட பேச்சுவார்த்தைக்கு முன்வராததை அடுத்து 5வது நாளாக விசைத்தறி தொழிலாளர்கள் தொடர்ச்சியாக காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது பாத்தீங்கன்னா 50% கூலி உயர்வு, 20% போனஸ் உள்ளிட்ட 12 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து புதிய கூலி உயர்வு ஒப்பந்தம் போட வலியுறுத்தி கடந்த ஜனவரி 1ஆம் தேதி முதல் காலவரையற்ற இந்த வேலை நிறுத்த போராட்டத்தை அறிவித்து தொடர்ச்சியாக இன்று 5வது நாளாக ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக பாத்தீங்கன்னா 4000க்கும் மேற்பட்ட விசைத்தறி தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதோடு அவர்கள் இது காரணமாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு அடுத்த கட்ட போராட்டங்களை நடத்துவதற்காக இன்று முதல் ஆலோசனை கூட்டத்திலும் ஈடுபட உள்ளனர். அதுபோக ஒரு நாளைக்கு 30 லட்சம் ரூபாய் அதிகமான காட்டன் சேலை இந்த பகுதியில் உற்பத்தி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுவது வழக்கம். அதனால் இந்த கடந்த 5 நாட்களாக இந்த உற்பத்தியானது அடியோடு பாதிக்கப்பட்ட காரணத்தால் 1.5 கோடி ரூபாய் அளவிலான காட்டன் சேலை உற்பத்தியும் இதனால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஜனனி, தேனியிலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலமுருகன்.